ஆனால் தமிழகத்தில் உரிமை தொகை வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களில் 32 விழுக்காடு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் 32%. இதில் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எஸ்சி எஸ்டி சப்ளான், அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு பழங்குடி இனத்திற்கு கொடுக்கக்கூடிய சப்ளான் என்பது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய தனியாக வரக்கூடிய ஒரு பட்ஜெட். அது நேரடியாக அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு மாநில அரசு என்ன சொல்றாங்க, 32 விழுக்காடு இதில் எஸ்சி எஸ்டியை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறனால இந்த பிளான் அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. பொது பட்ஜெட்டிலிருந்து தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி. எஸ்சி எஸ்டி சப்ளான் என்பது அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, உயர்வுக்காக, அவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதனால் ஏற்கனவே சொன்னது போல அக்கவுண்டிங் ஃப்ராடு, இது அக்கவுண்டிங் ஃப்ராடுன்னு தான் சொல்லணும். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் ஃப்ராடு பண்ணித்தான், இந்த மாயாஜாலத்தை காட்டித்தான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வளர்ச்சி அடைந்துட்டோம், நாங்கள் 11% வளர்ச்சி அடைஞ்சோம். விவசாயத்தில் எவ்வளோ வந்தீங்க? 11%. மத்திய அரசுனால பிஎல்ஐனால எவ்வளவு? மத்திய அரசுடைய இசிஎம்எஸ் ஸ்கீம்னால எவ்வளவு? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் எத்தனை மத்திய அரசுடைய திட்டத்தை பயன்படுத்தி வந்தாங்க? எதுவுமே இல்லாமல் பொதுவாக வெறும் வார்த்தை ஜாலங்களையும் அக்கவுண்டிங் ஃப்ராடையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கடைசி பட்ஜெட்டில் இன்னொன்று எதிர்பார்த்தோம். சென்னை மாநகரம் போராட்ட களமாக இருக்குது. அங்கன்வாடி, நம்முடைய அன்பு சகோதரிகள் அங்கே இருக்கிறாங்க, சகோதரர்கள், பகுதிநேர ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள், ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய டீச்சர்ஸ், ஆசிரியர் பெருமக்கள், இவங்க எல்லாத்துக்கும் இந்த பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு விடிவு கிடைக்குமான்னு பார்த்தா, சார் திமுக ஆட்சியிலேருந்து போகிறாங்க, போகும்போது நல்லது நாள் செய்வாங்களான்னு பார்த்தா அதையும் செய்யலை. அதனால் அவங்க போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கரூரை பற்றி நீங்கள் கேட்டீங்க, அதற்கும் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். அதற்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கன்னா யாருமே பேசக்கூடாது. கரூரில் பேசியிருப்பது ஏற்புடையது கிடையாது. அதனால தான் நீங்கள் கேட்டீங்க. நான் எதுவும் மறைச்சி பேசலை, ஒளிவு மறைவாக பேசலை, அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்தி நழுவி போகலை. நான் எங்களுடைய மாவட்ட தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணியே நான் வருத்தத்தை பதிவு செஞ்சேன். யாரும் பேசக்கூடாதுங்க, ரொம்ப தப்புங்க, தப்பாக எடுத்துக்குவாங்க, எப்படி நம்ம பேசலாம்? பாராளுமன்றத்தில் அவங்க நடவடிக்கை எனக்கு தான் பிடிக்கல. அது அரசியல், நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், வெளியே சொல்லலாம். ஆனால் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய வீரியம், வார்த்தைகளுடைய கனம், ஏன்னா அந்த காலத்து மாதிரி நம்ம பேசுவோம். பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வரும், வேறு இப்போ சமூக வலைதளத்தில் போகுது, உடனே போகுது, எல்லாரும் பார்க்குறாங்க, அத்தனை பேர் பார்க்குறாங்க, ரீச் அதிகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.